அருமையாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெந்தேகோஸ்தே சபையின் சார்பில் அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கடன் செல்ல போகிறோம். எல்லார் கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் தான் ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கூட இயேசப்பா வார்த்தைக்கு ஆயுமை நோக்கி பார்க்கிறோம். தப்பனே உங்களுடைய வார்த்தை ஜீவன் வல்லமையுள்ள வார்த்தையை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தாவே நிலத்தில் விழுந்த விதையைப் போல 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். வசதி ஒரு போராடுகள் எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு நாமத்தை விலகட்டும். அப்படின்னு சில நிலையில் மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்நாளிலும் கூட தியானத்துக்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லக்கூடிய காரியம் மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்ன வேணுமா? மாயமற்ற விசுவாசம். எல்லாத்துலேயும் மாயம், எல்லாத்துலேயும் கலப்படம். கலப்படம் இல்லாத விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டுமாம். அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் கலப்படம். இன்னைக்கு எல்லா வாழ்க்கையிலும் கலப்படம். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் கலப்படம், பிசினஸில் கலப்படம், எல்லாத்தையும் கலப்படம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கவனிக்க வேண்டும், விசுவாசத்தில் அப்படிப்பட்டது வராதிருக்கும்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தீமோத்தேயு சொல்லுகிறாரு, விசுவாசத்தில் கலப்படம் வராமல் காத்துக்கொள். சொல்லுங்க, விசுவாசத்தில் கலப்படம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லை? விசுவாசத்தில் என்ன செய்யக்கூடாது? மாயம் கலக்கக்கூடாது. கலப்படம் இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன? நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு தூதனாவது வந்து சொன்னா கூட சத்தியத்தில் மாற்ற வரக்கூடாது. அல்லேலூயா. இதான் சத்தியம். ரட்சிப்பு, ஸ்நானம், அபிஷேகம், வேறுபாடு. ஆமென். அதுபோல காத்திருப்பு, ஜெபம், முடிபெறிந்த நிலைநிற்பு, இதெல்லாம் சத்தியம். சத்தியத்தை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மாறி போகக்கூடாது. ஆமென். ஆனபடியால் சத்தியத்தில் நிலைநிற்கும்படியாக நாம் எக்காரணம் கொண்டும் மாறி போகக்கூடாது. சத்தியத்தில் நிலைநிற்க வேண்டும். ஆமென். சத்தியத்துக்குள்ளால, இந்த விசுவாச சத்தியத்துக்குள்ளால ஒரு காலமும் கலப்பட வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமாட்டு இருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் உற்சாகமாட்டு. ஆமென். தலை நிமிர்ந்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான் வரப்போகிறது, ஆனாலும் சகித்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்தில் மாயம் கலக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா நமக்கு பேர் என்ன? பேரு என்ன? பேரு விசுவாசிகள். கண்டு விசுவாசிக்கிறோம் அல்ல, நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். ஆனபடியால் இந்த முக்கியமான இந்த விசுவாசத்தில் கலப்படம் வரக்கூடாது என்று ஆமென் கர்த்தர் விரும்புகிறார். அதை பவுல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வாசிங்க 2 தீமோத்தேயு 2 அதிகாரம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போமாக. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு, ஆமென், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் மாயம் வரக்கூடாது, கலப்படம் வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல நீ கவனிக்க வேண்டிய காரியம், ஆமென், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. 2 காரியம். ஒன்று, பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
விசுவாசத்தில் கலப்படம் வராமல் இருக்க வேண்டுமே. ஆனால் கவனிங்க, ஆமென், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பாலியத்துக்குரிய இச்சை என்ன? ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய விருப்பத்தின்படியாய் இந்த வாலிப நாட்களிலே அப்படின்னு சொன்னால் நீ நினைக்கிறீங்க 18 முதல் ஒரு 30 வரை வாலிப நாட்களில் வரக்கூடிய இச்சைகள் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இச்சைக்கு நோ ஏஜ் அப்படின்னு சொல்லுங்க. இச்சைக்கு வயசு வரம்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆனபடியால் ஸ்தோத்திரம், ஆமென், பாலியத்துக்குன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆமென் எல்லா நாட்களிலும் நம்முடைய இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனித்துக் கொள்வதே பிள்ளையே, அவன் இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லப்படுகிறது, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர் நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சுத்த இருதயத்தோடு அப்படின்னா பரிசுத்தமாய் ஆராதிக்கிற ஜனத்தோடு கூட சேர்ந்து ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் போது ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்ய முடியுமாம்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போமாக. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஆமென். என்னவெனில், ஆமென், நாம் அவரோட கூட மரித்தோமானால் ஆமென், அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம், இந்த வாலிபத்துக்கு இச்சைகளை விட்டு விலக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம இச்சைக்குரியவர்களெல்லாம் மறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இச்சைக்குரியவர்களெல்லாம் மறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது, ஆமாம், இந்த வார்த்தை உண்மை உள்ளவர்கள் என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். யாரு கூட? இயேசுவோடு மரித்தோமானால் இயேசுவோடு கூட பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஏன் அடுத்த வசனம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். நாம் அவரை மறுதலித்தால் ஆமென், அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவரோடு மரித்தால் அவரோடு கூட உயிர்த்தெழுவோம். ஆமென். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, பாடுகள் சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம். ஒன்று, அவரோடு மரித்திருந்தால் என்ன செய்வோம்? அவரோடு கூட உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட பாடுகள் சகித்திருந்தால் அவரோடு கூட ஆளுகை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க தேவச்சனமே. அப்போ நாம் இயேசுவோடு கூட மரிப்போமேன்னு சொன்னால், ஆமென், நீங்கள் பார்க்குறீங்க என்னடா மரிக்கிற சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் இனி கவனித்துக் கொள்ள கொஞ்சம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2 வசனம் வாசிப்போமாக. 2, 3, 4 வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம், ஆமென், கவனிங்க, எப்படி மரிக்கணுமா? ஆமென். மரணம் சொன்னா பாவத்துக்கு மரித்த நாம். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? ஹல்லேலூயா. அப்போ தேவச்சனமே, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டா, நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம். பாவத்துக்கு இதுவரை செய்த எல்லா பாவங்கள், எத்தனை பாவம் உண்டோ அத்தனை பாவங்களையும் நாம் மன்னிப்பு கேட்டு பாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். அப்படின்னா இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதான் பாவத்துக்கு மரிக்கிறது. பாவத்துக்கு மரித்து நாம் என்ன செய்கிறோம்? நீதிக்கு பிழைக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிக்கும் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளால ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளால, ஆமென், அதை நம்ம தீமோத்தேயுவில் வாசித்தோம். ஆமென். அவரோடு மரித்தால் நாமும் அவரோடு பிழைப்போம். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, அவரோடு மரித்த நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டுமாம்? ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ ஞானஸ்நானம் என்பது அவன் மரித்த நமக்கு ஒரு அடக்க ஆராதனை போல. ஞானஸ்நானம் என்பது மரித்தவர்களுக்குரியது. அப்படின்னா பாவத்தில் மரித்த ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ மரித்தாச்சு, அடக்கம் பண்ணா வச்சிருந்தா என்ன சம்பவிக்கும்? மரித்தாச்சு, உங்கள் தாத்தா மரித்து போனார், அடக்கமே பண்ணல, 4 நாள் வச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யும்? துர்நாற்றம் அடிக்கும். அப்படிதான் இல்லையா?
சிலவங்க என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ண சொல்லி கொண்டு என்ன செய்வாங்க, தலையை மட்டும் மேலே வச்சுட்டு மீதெல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்சிடுவாங்க. அது என்ன செய்யும், நாற்றம் அடிக்கும். ஹல்லேலூயா, புரிஞ்சா இல்லையா? தலையில் மட்டும் தெளிச்சு விடுவாங்க, அது என்ன செய்யும், ஹல்லேலூயா, அது நாற்றம் வைக்கும். அவன் பாவத்துக்கு மரித்தால் நிச்சயமாகவே அந்த மனுஷன் அடக்கம் பண்ண வேண்டும். பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே அவர்கள் மூழ்கி ஸ்நானம் கொடுக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்தவர்களை அடக்கம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. 4 வசனம் வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், 4 வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே ஆமென், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ஆமென், நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் ஆமென், நடந்து கொள்ளும்படிக்கு எஸ், அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவ கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கொஞ்சம் புரியுது, கஷ்டமா இருக்கு சிலவங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, ஈஸியாட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னது, பாவத்தில் மரித்து நான் உயிர் தெழுந்திருக்கிற அர்த்தம். பாவத்தை மரித்து விட்டேன், பாவம் எனக்கு வேணான்னு சொல்லி தீர்மானித்து விட்டேன். பாவத்துக்கு மரித்தேனே அடக்கம் பண்ண வேண்டும், அதான் ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஸ்நானம் எடுக்கப்பட்ட நான் புரிந்து கொள்ள வேண்டும், மரித்தவன் மரித்திருப்பதில்லை. அடுத்தது ஆமென், உயிர்த்தெழுதல் உண்டு நிச்சயமாகவே. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தது போல, மரித்தொழுந்து இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாகி நடந்து கொள்ளப்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்றால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. அவ புரிந்து கொள்ளுங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும், நம்ம மரிக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். அல்லேலூயா. பார்க்குறீங்க, அப்படின்னா பாவத்தை விட்டு விலக வேண்டும். தேவச்சனமே நல்லா கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்ரு யாருன்னு கேட்டால் பாவம், நம்முடைய எதிராளி யாருன்னு கேட்டால் பிசாசு. அவன் பாவத்தை விதைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். பாவத்தில் விழுந்த மனுஷனை பிசாசு ஆதிக்கம் பண்ணுகிறான். ஆனபடியால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இனியும் பரிசுத்தமாக கடவது. அவன் பாவத்தில் விழாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவச்சனமே, ஏனென்று கேட்டால் பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது, நரகத்துக்கு போகிறார்கள். நரகம் கொடிய அக்கினி உள்ளது, கந்தகமும் அக்கினியும் நிறைந்ததான் நரகம். புழுக்களே படுக்கை, அவ்வளவு வேதனை நிறைந்த ஸ்தலம்தான் நரகம். ஆனபடியால் ஜீவனுள்ள நாட்களிலே இந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாகி கட்டளை கீழ்ப்படிந்தால் அந்த ஆக்கிர தீர்ப்பாய் இருக்கிற நரகத்தை தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடந்த ஒரு நாட்கள் நான் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு சகோதரன் சொன்னார், ஆமென், பாஸ்டர் வேதம் சொல்லுகிறது, ஆமென், 10 கன்னிகள் இருந்தார்கள், 5 பேர் தான் போனாங்க, 5 பேர் போகல. ஆனபடியால் எல்லாம் ஒன்றும் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒன்றும் போக மாட்டாங்க, கொஞ்சம் போகாம இருக்கதான் செய்யும். ஆமென். போகிற லிஸ்ட்ல இருக்கிறீங்களா, போக மாட்டேன் இன்று உட்கார்ந்து லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. போகணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும், இப்பவுமே என்ன செய்ய வேண்டும், பெர்மிஷன் வாங்கணும். அல்லேலூயா. ஆயத்தமாகி கொள்ள வேண்டும், மனவாட்டியாகி மாற வேண்டும். அதான் இந்த ஒரு சத்தம் போடுறது. ஆமென். தொண்டை தண்ணி வத்த வத்த சத்தமிட காரணம் என்ன, நீ மனவாட்டியாகி மாற வேண்டும். இயேசு வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். வரும்போது புத்தியுள்ள கன்னிகையாய் இருக்க வேண்டும். விளக்கு இருக்கணும், திரி இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், தீப்பட்டி இருக்கணும். அல்லேலூயா. இல்லாதபடிக்கு அந்த நேரம் வாங்க போறேன்னு சொல்லி இல்லாண்டவரை உட்கார்ந்து கொள்ளும். நாம மனம் திரும்பிட்டு வாரேன், பக்கத்து வீட்டு அக்காட்டம் ஒப்புரவாகிட்டு வாரேன், அவன் அத்தாண்ட ஒப்புரவாகிட்டு வாரேன், அண்ணன் ஒப்புரவாகிட்டு வாரேன்னு சொல்லிக்கு முன்னாடி இயேசு போயிடுவாரு. அல்லேலூயா. அப்படிதான் மிஸ்டேக் இப்போவே வாங்கி கொள்ளுங்க, ஆயத்தமாயிருங்க. சிலவங்க இருக்கிற இருப்ப பார்த்தா இல்ல பாஸ்டர் அது உங்களுக்கு, நாங்கள் இனியும் வாழுவோம் 50 வருஷம். ஆமென். சில 50 இல்லை, சில இருக்கிற 20 1000 வருஷம் இனி நாங்கள் வாழுவோம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவஜனமே, உங்க நினைப்பு பழப்ப கெடுக்காம காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எந்த நேரம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எந்த நேரம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆமை 2 காரியம் என்று, பிறப்பு என்று உண்டு சொன்னா ஆமை ஸ்தோத்திரம், ஆமை மரணம் என்பது ஒன்று உண்டு. அல்லேலூயா.
வரவும் சொன்னா போக்கு உண்டு. ஆனபடியால் வந்திருக்கிறோம், நிச்சயமாக ஒரு நாள் போக போகிறோம். சத்தமாட்டு அல்லேலூயா. போகிற நம்ம எங்க போனங்கிறது நிச்சயித்திருக்க வேண்டும். போகிற நம்ம எங்க போக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்க இருந்து இந்தியா போறீங்க வெக்கேஷனுக்கு போகும்போது யாருமே ஆமென் இந்தியா போக வேண்டும், இந்தியாவில் வீடு இருக்குது தெரியும். என்ன முன்கூட்டியே பிளான் பண்ணி டிக்கெட் எடுக்கும் போது திரும்ப திரும்ப கேட்போம் ஏர்போர்ட் எங்க, அவன் ட்ரோன்றமா அவன் ட்ரோன்றம் தானா இல்லை சென்னை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுவோம். மாற்றிங்க பாகிஸ்தான் இறக்கி விட்டு அங்கே போய் தத்தளித்து நிற்கணும். உண்மையா இல்லையா? அப்போ இந்தியாவில் வீடு இருக்கும்போது இந்தியாவுக்கு தான் போவோம். எங்கே பாகிஸ்தான்லையோ ஆப்கானிஸ்தானில் டிக்கெட் எடுத்துட்டு அங்கே ஏறி போக மாட்டோம். அல்லேலூயா. அப்படின்னா இந்தியாவில் வீடு இருக்கும்போது போகிற நம்ம முன்கூட்டி என்ன செய்கிறோம், தீர்மானித்து அதற்கு ஏற்ற டிக்கெட் எடுக்கிறோம். அப்படிதான் இல்லையா? அதே போல இன்றைக்கு நாம் நரகத்துக்கு போக வேண்டுமா பரலோகத்து போக வேண்டுமான்னு சொல்லி பூமியில் வாழ்கிற நாட்களை தான் அந்த டிக்கெட் எடுக்க முடியும். சத்தம் வரல? அல்லேலூயா. நீ நரகத்துக்கு போகணும்னு சொன்னா பிரச்சனை இல்லை. காலையில் சொன்னேன், வழி விசாலமான பாதை, விசாலமான வழி. அல்லேலூயா. ஒரு பயம் இல்லை, ஒரு பயம் இல்லை. என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டு கடைசி நரகத்துக்கு போகலாம். என்னால் பரலோகத்துக்கு போகிற வாசல் ஏன் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க வேண்டும். குறுகலான பாதை வழியாய், இடுக்கலான பாதை வழியாய் மனம் போன போக்கில் போல வாழ முடியாது, விரும்பின போல வாழ முடியாது. விரும்பின போல ஆமை ஸ்தோத்திரம் ஆடம்பரமாக விரும்பின போல என்ஜாய் பண்ணி உலகத்து ஒத்த வேஷம் தரித்து வாழ முடியாது. தேவச்சனமே ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நாம் இந்த பூமியில வாழ்ற நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எச்சரிப்பாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்போ சொல்ல ஒரு காரியம், இயேசு இந்த பூமியில எதற்கு வந்தார்? ஆமென். எப்போ நான் சொல்லுமோ, குமார விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். குமார விடுதலை ஆக்கும்படி வந்தார். அப்படிதான் இல்லையா? இயேசு விடுவிக்கும்படியாய் வந்தார். அப்படின்னா அதற்கு முன்பாக எங்கே கட்டப்பட்டிருக்கிறோம்? உண்மைதானா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்போ கழுதை குட்டியை கட்டப்படுத்தி கொண்டு வாருங்கன்னு இயேசு சொல்லுகிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கழுதை குட்டி அவிழ்க்கப்பட்டிருந்ததா? இல்லை, கட்டப்பட்டு இருந்துச்சு. அப்பதால இயேசு சொல்றாரு, கட்டப்பட்ட கழுதை கூட அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அதே போல குமாரன் விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறார். அப்படின்னா அதற்கு முன்பாக கட்டப்பட்டு மனுஷன் இருந்தான். கட்டப்பட்ட மனுஷன் இருந்தான். எங்க கட்டப்பட்டு? கயிறு போட்டு ஸ்தோத்திரம் நம்ம ஊர்ல போல அவன் பொச்சை கயிறு போட்டு கட்டி முறுக்கி வைக்கிறது அல்ல. அல்லேலூயா. கட்டுன்னு சொன்னா இந்த உலகத்துக்குள்ளாக அமிழ்ந்திருக்கிற வாழ்க்கை. கட்டுன்னு சொன்னா இது உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறது. கட்டுன்னு சொன்னா பாவத்துக்கு ஒத்த நடை நடப்பது. கட்டுன்னு சொன்னா உலகத்தை போல உலகத்துக்குரியவர்களாக உலகத்தின் வேஷத்தின்படியாக சாத்தான் ஆதிக்கத்தின்படியாய் சாத்தானை போல சாத்தானின் பிள்ளைகளைப் போல வாழ்கிற வாழ்க்கை தான் உலகத்து ஒத்த வேஷம். அதைத்தான் கட்டுன்னு வேதம் சொல்கிறது. கட்டுகள். ஆமென். அப்படி கட்டப்பட்டிருந்த நம்மை இயேசு விடுவிக்கும்படியாய் வந்தார். ஆமென். எப்ப கட்டினது? நேரமில்லை. ஆதாமின் நாட்களிலே, ஆதாம் ஏவாள் நாட்களிலே சாத்தான் கட்டின கட்டுகளை உடைக்கும்படியாகத்தான் இயேசு மனுஷன் அவதாரத்தில் பூமியில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்ப அன்றைக்கே சாத்தான் கட்டிவிட்டான், உலகத்துல கட்டி வைத்திருக்கிறான், உலகத்தை போல் ஜீவிக்கும்படியாக. அதனால்தான் கவலை, அதனால்தான் கண்ணீர், அதனால்தான் பிரச்சனை, அதனால்தான் போராட்டங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு. உபத்திரமும் பாடுகளும் நெருக்கங்களும் கண்ணீர்களுமாய் கொண்டு வந்து சாத்தான் மனுஷனை கட்டி வைத்து விட்டான். அப்படி கட்டப்பட்ட மனுஷனை விடுவிக்கும்படிதான் இயேசு பூமியிலே வந்தார். பிரதர், அப்படி என்ன அர்த்தம்? இயேசு விடுவித்தாலும் போக மாட்டான். இயேசு விடுவித்தாலும் போக மாட்டான். போப்பான்னு சொன்னா போக மாட்டான். எனக்கு இதான் வேணும். புரிஞ்சா இல்லையா? இயேசு பூமியிலே வாழ்ந்த நம்மை, பூமிக்குரியவர்களாக இருந்த நம்மை, பூமிக்குரிய அடுத்த காரியங்கள் செய்த நம்மை அது விடுவிக்கும்படி வந்தார். பிரதர், புரிஞ்சா இல்லையா? பூமியில தேவை, உணவு தேவை, உடை எல்லாம் தேவைதான். ஆனால் பூமியோடு ஒத்த வாழ்க்கை,
பூமிக்குரியவனாய் வாழ்வது. ஆமென். அப்படின்னா பரலோகத்தின் நினைவு கிடையாது, பரிசுத்த வாழ்க்கை என்பது நினைவு கிடையாது. அவன் உலகத்தை போல பாவங்கள், உலகத்தை போல சினிமா, உலகத்தை போல சீரியல், உலகத்தாரை போல அவன் நடைகள் உடைகளில் நாம் நடக்கும்போது கவனிக்கவே நாம் உலகத்து ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம், உலகத்தாரை போல இருக்கிறோம். இப்படி வாழ்கிற நம்மை உலக சிந்தை, உலக எண்ணங்கள், உலகத்துக்குரிய மட்டும் சிந்திக்கிற நம்மை விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு பூமியிலே வந்தார். எப்படி விடுவித்தார்? பரலோக சிந்தை உள்ளவர்களாய் மாறும்படியாக, பரலோகத்துக்குரியவனாய் மாறும்படியாக இயேசு பூமியிலே நம்மை விடுவித்தார். ஆமென். அப்படி விடுதலை ஆக்கிட்டும் நான் போக மாட்டேன், இங்கே தான் உட்கார்ந்து கொள்ளுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அநேகர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவச்சனமே புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பூமியில் வந்தது சிலருடைய நினைப்பு, நான் ஆடம்பரமாக ஜீவிக்க, அல்லேலூயா, பஞ்சமத்தை வாழ்க்கை வாழ்க்கை வேண்டும்படியாக இயேசு பூமி வந்தால் நினைக்கிறோம். அல்லேலூயா. இயேசு பூமியில் வந்தது தேவச்சனமே புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நினைப்பு என்னன்னு சொன்னா, என்னை பணக்காரனாக்கும்படி இயேசு வந்தார், என்ன பணக்காரனாக்கும்படி இயேசு வந்தார் அப்படி நினைக்கிறீங்க அநேகர். அல்லேலூயா. தவறான கண்ணோட்டங்கள். அல்லேலூயா. இயேசு வந்தது நம்மை விடுவிக்கும்படியே வந்தார். ஆமென். இது உலகத்துக்குரிய சிந்தைகள், உலகத்துக்குரிய ஆசா பாசங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆமென். உலகத்துக்குரியவனாக நம்மை விடுவிக்கும்படி இயேசு வந்தார். அப்போ இயேசு முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டா, நீ உலகத்துக்குள்ள இருக்கிற உன்னை விடுவிக்க வேண்டும். அதுக்கு தான் ரட்சித்தாரு, அதுக்குதான் ரட்சித்தார், அதுக்குதான் விடுதலை ஆக்குனாரு. ஆனால் அவன் திரும்பி திரும்பி உள்ள போய் விழுந்துருவோம், திரும்பி உள்ள போய் விழுந்துருவோம். நான் போனார் சொன்ன கதை போல, போனார் தான் தொண்டை போச்சேன், பின்ன எப்போ சென்று பாஸ்ட் அது முந்தவரான்னு சொன்னேன். அல்லேலூயா. அதே நினைப்பு உண்மையிலே போன வாரம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆமே, போன வாரம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டிருந்தார், ஆனால் இப்போ விட்டு விட்டார். அல்லேலூயா. ஆமேன். கழித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அது முந்த வாரம் சொன்ன நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு இது பன்றியும் ஒரு ஆட்டு தெரியும் இல்லையா? ஆமென். பாருங்க, ரெண்டும் போயிட்டு இருக்கும்போது சாக்கடையில் விழுந்துருச்சு. ஒன்று சாக்கடையில், ரெண்டு விழுந்துச்சு. அல்லேலூயா. இந்த பன்றி அப்படி அல்ல, சாரி, ஆடு இருந்துச்சு, சாக்கடையில் விழுந்தோம், எலும்பிருச்சு, டக்குன்னு இருந்துச்சு, கரையில் ஏறி அழுக்கெல்லாம் தொடச்சி சுத்தமாக்க நிம்மதி இல்லாதுக்கு, சுத்தமாக்குறது வரையும் நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா பன்றி அப்படி கிடையாது, சொர்க்கம் கண்ட பூமி வேலை உருண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, விழுவது யதார்த்தம். ஆனால் பன்றியை போல தான் உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லை ஆடு போல இருக்கிறோமான்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து மார்க் போட்டுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது உங்க கையில் நான் விட்டு கொடுத்திருக்கிறேன், நீங்களே ஆராய்ந்து மார்க் போட்டுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம பன்றியை போல இருந்தா முடிவு நரகம். ஆமென். ஆனால் ஆடை போல இருந்தா நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப நம்மை ஆடை போல வைக்கும்படி, ஆமென், சாக்கடையில விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி எடுக்கும்படி இயேசு வந்தார். இல்லை நான் மீண்டும் அங்கதான் போயிருப்பேன், அதான் வேணும்னு சொல்ல நம்மை பிடித்தா நிச்சயமா யாரை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆனபடியால் கடைசி காலத்தில் இருக்கிற தேவச்சனமே, நீங்கள் கொஞ்சம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்ப கால சத்தம் தொனிக்கும்னு தெரியாது, எந்த நேரமாக இருந்தாலும். இனி காலம் செல்வதில்லை, வயல் வாங்கவும், வீடு கட்டவும், திருமணம் பண்ணவும் யோசித்து கொண்டிருக்க டைம் அல்ல இது. ஹல்லேலூயா. அது நடக்கும், இயேசுவர் தாமதிக்குமே. ஆனால் நாம் ஆயத்தமாய் கொள்ள வேண்டிய காலம் இது என்பதை எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீ ஆயத்தமாய் கொள்ள வேண்டும், தயவு செய்து. ஹல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, நான் ஒவ்வொரு இந்த ஆயத்தமாய் இருக்க வேண்டும், அப்பதான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். அதைத்தான் கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும்
பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கவனிக்க வேண்டும், 19 விஷயங்கள் சொல்லுகிறார் பவுல். ஆமென். தீமோத்தேயு எழுதும்போது, தீமோத்தேயுவே இந்த 19 விஷயங்கள் இருக்குமே ஆனால் ஆமென் இவைகளை விட்டு நீ விலக வேண்டும். ஏன்னு கேட்டால் இந்த கடைசி நாட்களில் ஆமென் மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பார்கள். யாரு யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? நம்ம தானே. நீ பார்க்குற பார்த்தா யார் மனுஷன்னு பார்க்குறீங்க? நம்ம எல்லாம் மனுஷர்கள் தான், நான் அப்படி நம்புகிறேன். ஆமென். அப்போ மனுஷர் தற்பிரியராக இருப்பார்கள். ஆமென். அடுத்தது ஆமென் சோத்திரம் பண பிரியராயும் வீம்புக்காரராயும் ஹல்லேலூயா அகந்தையுள்ளாயும் தூஷிக்கலாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிதவர்கள் நன்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்லப்பட்ட பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த கடைசி கால மனுஷனுக்கு சொல்லப்படுகிறது. அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இல்லையா? ஆமென். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. இன்னைக்கு தேவச்சனங்கள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். கடைசி நாட்களில் உலகம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட ஆமென் லெவலில் போகக்கூடாது. நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் மீண்டும் மீண்டுமாய் கர்த்தர் எச்சரிக்கிற காரியம், பவுல் எச்சரிக்கிற காரியம். ஏன்னா இந்த வாய்ப்பை இழந்து விட்டால் கொடிய வேதனையில் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ரட்சிப்பு, அதே போல மனம் திரும்புதல், அதே போல பரிசுத்தமாக்கப்படுதல் என்னைக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. கிடைக்கிற நாளில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேகமாய். அது இல்லை, நான் எடுத்திருக்கிறேன், அப்போது பிறந்த உடனே எடுத்தேன், 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்தேன், திருமணத்தை எடுத்தேன், தளிச்சாங்க, அவன் சுற்றி வந்தோம், அப்படின்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிந்து மனம் திரும்பி கொண்டா காப்பாற்றப்படுவோம், தப்பித்துக் கொள்ளுவோம். எங்கே இருந்து? எரிகிற அக்கினியில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவோம். பாவத்தை விட்டு விலக காப்பாற்றப்பட்டு விடுவோம், தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்தை பாலை போல பறிய கொண்டிருக்கிற காலம். பாவம் தெரிய மாட்டேங்குது. அநேகருக்கு எது பாவம் தெரியலைன்னு அநேக விசுவாசிகளுக்கு இன்னைக்கு அநேக தேவஜனங்களுக்கு எது பாவம் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் பேசி கொண்டிருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அவர் விசுவாசி, அவர் சொல்லுறாரு அப்பப்போது என்ன செய்வாராம், போதை வஸ்துக்கள் செய்வாராம். அல்லேலூயா. அப்பப்போது தண்ணி அடிப்பார். அப்புறம் எந்த கணக்கில் உள்ள விசுவாசி நீங்க? ஆமென். அது பலகீனமாக இருக்கு அப்போது. அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்க ஊழியக்காரர் சொல்லி தரல, அவருக்கு தெரியும். யோசித்து பாருங்க. தேவஜனமே ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு அவன் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மனுஷன் பரிசுத்தமாக இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவர்கள் சுகபோகியாக இருப்பார்கள், தற்பிரியராக இருப்பார்கள், பணப்பிரியராக இருப்பார்கள். ஆனால் கடைசி நாட்களில் மனுஷனுக்கு சொல்லப்படுகிறது பரிசுத்தங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்காது, துணிகரமாக இருப்பார்கள். எத்தனை கேட்டாலும் நாம சபையோடு முடிஞ்சு போச்சு, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பிரதர், நீ பாவம் செய்த நரகத்து போவ, பாவத்தை செய்தால் நீ நரகத்து போய் விடுவாய், மனம் திரும்ப வேண்டும், சினிமா சீரியலை விட வேண்டும், ஆபாசம் விட வேண்டும், இச்சை விட வேண்டும், அசுத்தத்தை விட வேண்டும் என்று சொன்னா கேட்டுக்கொள்வார்கள். அப்புறம் போன மீண்டும் அதை செய்வார்கள். அல்லேலூயா. நீ அதான் விசுவாசி நிலைமை. விசுவாச வாழ்க்கை எதுவரை கேட்டீங்கன்னு சொன்னா சபைக்குள்ள மட்டும்தான், வெளியே அப்படி கிடையாது. விசுவாசிகள் வெளியே பார்க்கும்போது அவிசுவாசியோட மோசமாக நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. அவன் அவிசுவாசிக்கும் வேறுபாடை கண்டுபிடிக்க முடியலை. இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, பாலாக்கு சொல்றான், பிலேயாமு சொல்றான், அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறார்கள். ஜாதிகள் கலவாதவர்கள் அவர்கள்,
ஜாதிக்குள்ளே கலக்கப்படவில்லை, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் உண்டு. அதைத்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. 14-15 வாசிக்கும் போது வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:12. அந்நிய நுகத்திலே அவிசுவாச பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாச பிணைக்கப்படாதீர் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரியல, எனக்கு புரியாது, இதெல்லாம் புரியாது. அல்லேலூயா. பிரதர், அந்நிய நுகம்னு சொன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு நபர் ஒரு அவிசுவாசி. ஆமென். இன்னொரு நபர் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க தோழனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம். ஆமென். அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம், இருத்தில் உள்ளவர்களா இருக்கலாம். ஆமென். தயவு செய்து கவனிக்க வேண்டும். அது இல்லாதபடி திருமணம் பண்ணக்கூடிய உறவுகளா இருக்கலாம். நாம் கவனிக்க வேண்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னா அவிசுவாசியோடு நாம் பிணைக்கப்படக்கூடாது. அப்படின்னா ஐக்கியமாய் வாழக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று அவங்க முகம் திருப்பி போறதில்ல. அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம், அவங்களோடு கலந்திருக்க கூடாது. அவங்க செய்கிற போல செய்யக்கூடாது. அவன் சினிமா பார்த்துட்டு இரவு சினிமா பார்த்து காலையில் கதை சொல்லுவான். அதை கேட்ட ஆன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க கூடாதுன்னு அர்த்தம். புரிஞ்சா இல்லையா? ஆமென். அவன் ஹல்லேலூயா பாட்டு அடிச்சுட்டு இருப்பான். அவன் செய்வான், கல் குடிச்சு வந்திருப்பான், சோறு சொல்லுவான், நான் வாங்கினேன் அந்த ஐட்டம் சூப்பராக இருந்து. அப்படியா மச்சான் அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்ந்து எல்லாம் சொன்னது. அல்லேலூயா. அப்போ எப்போதுமே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கு ஐக்கியம் எது? ஏன்னா நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இருளோடு கலந்திருப்பதுக்கு அல்ல நம்ம அழைக்கப்பட்டது. ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனபடியால் எந்த நேரமும் ஜாக்கிரதையாக இருக்கதே பிள்ளையே. தயவு செய்து அல்லேலூயா நாம் செய்கிற பாவங்களுக்கு நிச்சயமாகவே தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. சத்தியத்தை அறியாமல் இருந்தால் பரவாயில்லை. சத்தியத்தை அறிந்து வேதம் சொல்லுகிறது, கடினமான வார்த்தை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் சடுதியிலே டேஷ் ஆவான். தெரியுமா தெரியாதா? ஆமென். அப்போ சொல்லப்பட்ட வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு மனம் திரும்பு, ஸ்நானம் எடு, அபிஷேகம் பெறு, பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு, அசுத்தத்தை விடுன்னு சொல்லி எச்சரிப்பு வர வர யாருக்கோன்னு சொல்லி காதை அடைத்து வைத்துக் கொண்டிருந்தால் நியாய தீர்ப்பில் நிற்க முடியாது. அல்லேலூயா. நிற்க முடியாது. சபையை கவனிக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பில் நிற்க முடியாது. ஏன்னா எரிகிற அக்னி கந்தகம் நிறைந்த கடல்ல தள்ளப்படாமல் ஜாக்கிரதையாய் தப்பித்துக் கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை இழந்து விடாதே சபையே. தயவுசெய்து எச்சரிப்பாய் இருப்பாயாக. விட வேண்டிய பாவத்தை விட்டுவிடு, மனம் திரும்பு. எதை விட வேண்டுமோ விட்டு விடுங்க. நாளைக்கு ஆகட்டும், நாளைக்கு ஆகட்டும் சொல்லி தள்ளிக்கொண்டு போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன செய்ய முடியாது. நமக்கு நாளை தினம் கிடைப்பது சந்தேகம். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அவர் தான் பைபிளெல்லாம் கொடுத்தார். ஆமென். ஆனால் அவர் ஸ்நானம் எடுக்கவில்லை, ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. எத்தனையோ ஊழியக்காரன் பேசுனாங்க, எத்தனை பேர் சொன்னாங்க ஞானஸ்நானம் எடுங்க பிரதர், ஞானஸ்நானம் எடுங்க பிரதர்ன்னு சொல்லி. அல்லேலூயா. ஏதேசம் 15 ஆண்டாக அவருக்கு காதுக்கு இந்த வார்த்தை போய்கொண்டே இருந்துச்சு, ஞானஸ்நானம் எடுங்க பிரதர்ன்னு சொல்லி. நாளைக்குன்னு சொன்னார். கடைசி என்னாச்சு? ஆமென். நாளைக்குன்னு சொல்லி சொல்லி அவருக்கு பெரிய வியாதி வந்துச்சு. ஆமென். திடீர்னு வியாதி வந்துச்சு. இப்போ நாளைக்குன்னு சொல்ல என்ன செய்ய முடியல. ஆமென். இப்போ இந்த வியாதி பின்னாடியே போயிட்டு இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கிறாரு. ஆமென். இப்போ கேட்ட சொல்லுவார், இது வியாதி குணமாகட்டும் அப்புறம் எடுத்துக்கொள்கிறேன். இப்படியே சொல்லி சொல்லி வியாதியும் குணமாகவில்லை, மரித்தும் போனார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்க மரித்து போனார். அல்லேலூயா. கடைசி மரண வேளையிலே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, ஐயோ நான் ஒன்றை விட்டுட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஒன்றை விட்டுட்டேன். எதை விட்டுட்டேன்? ஞானஸ்நானம் எடுக்க விட்டுட்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த நிலைமை வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் நம்ம. அல்லேலூயா. இது மட்டுமே, எல்லாத்திலும் அப்படிதான். பரிசுத்தமாக்கப்படும்படி சொன்னா காது கொடுத்து கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். அல்லேலூயா.
நாளைக்கு என்பது நமக்குள்ள அல்ல தேவ பிள்ளை. ஆனபடியால் தயவு செய்து பரிசுத்தம் ஆகிறதுல, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதில், தேவ காரியத்தில் அவன் டைம் எடுக்காதுங்க. உடனே கீழ்ப்படிய வேண்டும். உடனே கீழ்ப்படிய, நாம் உடனே மரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாளுக்கு நாள் நம்முடைய பரலோகத்து போக வேண்டுமே. ஆனால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்ல வாசிங்க போவோம். ரோமர் 12:2. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஆமென் உங்கள் இருதயம் ரூபாந்திரம் பிராபிக்கணும். ஆமென். என்ன செய்யணுமா? புதாக்கப்பட வேண்டும், மறுமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னைக்கு இல்லாமா? என்னைக்கா? இயேசு வர்றதுக்கு 1 மணிக்கு முன்னாடியா? எப்போ? என்னைக்கு சொல்லுங்களா? எப்போ மறுமாக வேண்டுமா? ஐயோ, உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பேசுகிறத கேட்கல நினைக்கிறேன். எங்க அது பிரச்சனை தான் இருக்கும். பரவாயில்லை, சரி பண்ணிக்கொள்ளலாம். ஆமென். அப்போ என்னைக்கு மறுவாக்கப்பட வேண்டுமா? என்னைக்கு? என்னை மறுவாக்கப்பட வேண்டும்? நாளுக்கு நாள், டே பை டே. ஆமென். ஒவ்வொரு நாளும் மறுமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நமக்குள்ள என்ன வேண்டும்? ரூபாந்திரம், மறுபோகம். அல்லேலூயா. ஆமென். மறுமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி இன்னும் பரிசுத்தமாகுவது, எப்படி இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வது, எப்படி இன்னும் இயேசுவோடு நெருங்கி வாழ்வது, எப்படி இன்னும் கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்வது. அல்லேலூயா. இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு, நாளைக்கு எப்படி 15 நிமிஷம் ஜெபம் பண்றது? இன்னைக்கு 1 அதிகாரம் படிச்சு நாளைக்கு எப்படி 1 அதிகாரம் படிக்கிறதுன்னு சொல்லி அந்த வாஞ்சை இருக்கிறவங்க தான் நாளுக்கு என்ன செய்வாங்க? மறுமாகி கொண்டே இருப்பார்கள். ஆமென். நம்ம சபைக்கு வரும்போது மட்டும் பைபிள் தூக்கிட்டு வருவோம். அப்புறம் போயிட்டு ஒற்ற வீசு எங்கே போகும் தெரியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை ஆமென் ஃபோன்கள் வரும். பிரதர் வண்டி வந்துச்சு ரெடியா? அவள் ஓடுவார், தேடுவார். ஆமென். இப்படி தூக்கிட்டு வர்றது. அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியாது? மறுமாக முடியாது. ஆமென். பரிசுத்தமாக முடியாது. பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. அல்லேலூயா. நம்ம வாஞ்சிக்கணும். தெளிவாய் சொல்லுகிறது, அவனோன் ஆத்மாவுக்கு அவன் தான் உத்தரவாதி. சொல்லுங்க, என் ஆத்மாவுக்கு கைவங்க, எல்லாம் கைவங்க, சும்மா விட்ட முடியாது. என் ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதி. புரிஞ்சு இல்லையா? என்னை பார்த்துட்டு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. என்னை பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஆத்மா நீங்கள் தான் உத்தரவாதி, என் ஆத்மா நான் தான் உத்தரவாதி. அல்லேலூயா. ஆனபடியால் என் ஆத்மா எங்க போக வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு தான் உண்டு. அதே போல உங்களுக்கு தான் உண்டு. சொல்ல வேண்டிய கடமை ஏன் கடமை. ஆமென். செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆனபடியால் தேவஜனமே, உங்க ஆத்மா நீங்க தான் உத்தரவாதி. ஏதோ 70-80 வருஷம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு வேண்டி வாழ்க்கையை வாழ்ந்து கழிப்பதல்ல நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. காலகாலமாய் நித்திய காலமாய் பரிசுத்த தெய்வத்தோடு கூட ஆமென் அவரோடு கூட சந்தோஷமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அதில் பிரவேசிக்க ஆயத்தமாக சபையே. அல்லேலூயா. இல்லை 70-80 வருஷம் நாட்கள் இவ்வளவு வேகமாக கடந்து போகுது. அப்படிதான் இல்லையா பிரதர்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமென். 2020 ஆரம்பிச்சு இதா டக்குன்னு போச்சு. 5 வருஷம் முடிஞ்சிச்சப்பா. அல்லேலூயா. எவ்வளவு வேகமாக போகிறது, எவ்வளவு வேகமாய் போகிறது. நீங்கள் தூங்கினாலும் கூட கடிகாரம் ஓடிட்டு தான் இருக்குது. ஆமென். நீங்கள் தூங்கினாலும் கடிகாரம் ஓடிட்டு தான் இருக்குது. அப்படின்னா அர்த்தம் ஓடிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். போயிட்டே இருக்குது. போயிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை தாண்டி போயிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய முடிவை தேடி போயிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷம் என்னுடைய மறுவாழ்வை தேடி போய்கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனபடியால் அந்த மறுவாழ்வில் நான் எங்க போக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவன் செலக்ட் பண்ண வேண்டும். தூங்கிட்டு இருந்தா போயிடுச்சு. கடிகாரம் எவ்வளவு வேகமாய் ஓடுதோ அவ்வளவு வேகமாய் தீர்மானம் எடு சபையே. நாட்கள் இனி செல்லுவதில்லை. வேகமாய் தீர்மானம் எடு. இயேசுவோடு எப்படி வாழ்வது, எப்படி நித்தியத்தை சொந்தரிப்பது என்பதை தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரே யோசனை எப்படி பணக்காரனாவது, ஒரே யோசனை எப்படி கடன் பிரச்சனை தீர்ப்பது, எப்படி வேலை பார்ப்பதுங்கிற, எப்படி பிசினஸ் பண்றதுங்கிற ஒரே யோசனை யோசித்து யோசித்து நித்தியத்தை மறந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. அதான் தெளிவாக சொல்றது மத்தேயு சுவிசேஷம் 6:33. முதலாவது ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடக்கூடிய ஒரு எண்ணம் ஏக்கம் இருக்குமே ஆனால் ஆமென், இவையெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். எப்போ சொல்லுவேன், ஒரிஜினலுக்கு வேண்டி நம்ம தேடாதபடி ஃப்ரீயாக கொடுக்கறத தேடிட்டு இருக்கிறோம். ஆனபடியால் தேவ சபை கவனிக்க வேண்டும், வேகமாய் ஆயத்தமாகிக் கொள்ளுங்க, நாட்கள் செல்வதில்லை. ஆனபடியால் எல்லாரும் ஹல்லேலூயா தயவு செய்து நாட்களில் பரிசுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுங்க. ஆமென். உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண ஆசீர்வதித்து பிரசங்கம் பண்ண தெரியாம இல்லை. ஆமென். என்னால் முதல் ராஜ்யத்தின் நீதியை தேட கற்றுக்கொண்டால் ஆமென், இதெல்லாம் இலவசமாய் கொடுப்பார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ முதல்ல தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தம், எதை விடணுமோ விடுங்க, விடமென விட்டுக்கொள்ளுங்க. பிடித்து வைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே என்ன செய்ய முடியாது, ஆமென், நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. வசனத்தை கேட்டவன மனம் திரும்ப வேண்டும். எஸ், இதான் சத்தியம். கேட்டு மனம் திரும்புங்க, நிச்சயமாகவே கர்த்தர் நித்திய ராஜ்யத்திலே நம்மை பிரவேசிக்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ எல்லாம் நேர்த்தியாய் தந்து நம்மை அதிசயம் ஆச்சரியம் நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் வார்த்தை கீழ்ப்படிங்க, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.